ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் இருந்தால் ஒரே ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 அப்பளத்தை எடுத்துக்கங்க, பொடி பொடியாக சிஸ்ஸரில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச அப்பளத்தை என்ன செய்கிறீங்க அப்படின்னா, கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றி நல்லா ஆயிலே இல்லாமல் பொரித்து அப்பளத்தை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. மறுபடியும் வேறு ஒரு பாத்திரத்தை கேஸில் வச்சு இந்த பொரித்த ஆயிலில் இருக்குது பாருங்கள், அந்த ஆயிலையே ஊற்றி கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சின்ன வெங்காயத்தை ஒரு 10 வெங்காயத்தை தோலை உரித்து தட்டி வச்சுக்கோங்க. இல்லாட்டி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அவங்களே இல்லை சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பை போட்டுட்டு காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க அப்பளத்தை அதில் போட்டுருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகா ஒன்று பாதிமாக மிக்சியில் இல்லாட்டி உடச்சி, வீட்டில் இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி மேலே அப்படியே மலை தூறல் மாதிரி தூவி விட்டு அப்படியே சட்டி எடுத்து இப்படி ஒரு குலுக்கு அப்படி ஒரு குலுக்குனிங்கன்னா காரச்சாரமான அப்பள பொரியல்னு சொல்லலாம், அப்பள சில்லின்னு சொல்லலாம். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வெறுமனே வச்சு அப்பளத்தை திங்காமல் இந்த மாதிரி காரசாரமாக வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரான சைடிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.